பிரைஸ் தி லார்ட். பலருக்கு 50 வயது எட்டியதுமே ஐயோ நமக்கு வயதாகிவிட்டதே என்ற கவலை பிடித்து ஆட்டுகிறது. வயதானால் என்ன, வயது ஆகத்தான் செய்யும். அதற்காக நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று ஆகிவிடுமா என்று தெம்பாக கேட்கிறார் ஜார்ஜ் பர்ன்ஸ் என்ற அமெரிக்க நூலாசிரியர். அமெரிக்காவில் சிறந்த நகைச்சுவை எழுத்தாளரான இவருக்கு 87 வயதாகிறது. 93வது வயதிலும் பெர்னாட் ஷா நாடகம் எழுதி கொண்டிருக்கிறார். 89 வயதிலும் ஆல்பர்ட் அமெரிக்காவில் மருத்துவமனை நடத்தி கொண்டிருக்கிறார். தனது 88வது வயதிலும் மைக்கேல் ஏஞ்சலோ ஓவியம் தீட்டிக் கொண்டிருந்தார். அதுபோல ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருங்கள். தாங்கள் செய்யும் வேலையில் இருந்து ரிட்டையர்ட் ஆனதும் மற்ற வேலைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு எப்பொழுதும் பிஸியாகவே இருக்க வேண்டும். வயதானவர்கள் பலர் தம்மை போன்ற வயதானவர்களுடன் உட்கார்ந்து கொண்டு தேவையில்லாத காரியங்களை பேசி எனக்கு டயாபெட்டிஸ் இருக்கிறது என்றும் பிபி இருக்கிறது என்றும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கிற வியாதிகளோடு தங்களுடையதை ஒப்பு நோக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அவ்வாறு பேசுவதை விட்டுவிட்டு யாருக்காவது ஒருவருக்கு அவர்களுக்கு தேவைப்படும் உதவியை செய்ய முயற்சியுங்கள். அது ஒரு அருமையான அனுபவமாக இருப்பதை உணர்வீர்கள். தேவையில்லாத கவலைகளை அப்புறப்படுத்துங்கள். முகத்தில் சுருக்கங்கள் வந்துவிட்டனவே, எனக்கு வயதாகிவிட்டதே, நம்மை இப்பொழுது யாரும் கண்டு கொள்ளுவதில்லையே, மதிப்பதில்லையே, நம்முடைய வார்த்தையை யாரும் ஒரு பொருட்டாகவே எண்ணுவதில்லையே என்ற கவலைகளை விட்டுவிட்டு தினமும் ஜெபிப்பதிலும் சத்தியத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுவதிலும் வாக்கிங் செல்லுவதிலும் உடல் நலத்தை பேணுவதிலும் கவனம் செலுத்துங்கள். சற்று சிந்தித்து பாருங்களேன். நீங்கள் இப்படி உங்களை குறித்து ஐயோ எனக்கு வயதாகிவிட்டதே, என் இளம் வயதின் அழகு போய்விட்டதே, எனக்கு வியாதி வந்து விட்டதே என்று சொல்லி பலவிதமான காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டு உங்களை குழப்பிக் கொள்ளுவதினால், உங்கள் மனதை சோர்வுக்கு உள் ஆக்கி விடுகிறதினால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கிறது? அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடைக்கப் போவதில்லை. மேலும் மேலும் உங்களை குறித்து நீங்கள் தேவையில்லாத காரியங்களை யோசித்து தாழ்வு மனப்பான்மைக்குள் போய்விடுகிறீர்கள். வேதத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 80 வயது சென்ற பர்சிலா தாவீது ராஜா மக்னாயிமிலே தங்கி இருக்கும் மட்டும் அவரை பராமரித்து வந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். பர்சிலா என்று சொல்லுபவன் ஒரு மகா பெரிய மனுஷன் என வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய தாசனாகிய மோசே தேசத்தை வேவு பார்க்க காலேப்பை அனுப்புகிற போது 40 இருந்தது. பின்னும் 45 ஆண்டுகள் கழித்து தனது 85வது வயதில் காலேப் இவ்வாறு கூறுகிறார்: மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாயிருப்பதற்கு அப்போது எனக்கு இருந்த அதே பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது என்று கூறுகின்றார். மேலும் மோசேயை குறித்து வேதத்திலே சொல்லப்படுகிறது, மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அதுவரைக்கும் அவன் கண் பார்வை இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை என வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கின தேவன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என கூறுகிறார். அவர் முதிர் வயது வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். கவலையை விட்டுவிடுங்கள், கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.